Welcome to Max 360 Children. நம்ம 10th standard students க்கு refresher courseல நடக்கக்கூடிய MS Quiz 9 8/11/2021 அன்னைக்கு நடந்த quiz questions ஓட max answer key தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். First question, the probability of getting 53 Saturdays in an ordinary year is அப்படினு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு இயர்ல 52 வீக்ஸும் ஒரு நாளும் மிச்சம் ஒரு ஆர்டினரி இயர்ல நமக்கு 365 டேஸ் இருக்கு. இந்த 365 டேஸை நம்ம 7 ஆல டிவைட் பண்ணும்போது 52 வீக்ஸும் ஒரு நாளும் மிச்சம் வரும் 1 டே. இந்த 52 வீக்ஸ்னா எல்லா டேஸும் அந்த வீக்ஸ்ல இருக்கும் இல்லைங்களா? சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு எல்லா நாளும் இந்த வீக்ஸ்குள்ளார இருக்கும். மீதி வர அந்த ஒரு நாள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அது எஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன டே 7 டேஸும் எழுதிக்குவோம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அப்படின்னு எழுதுவோம். ஸோ என் ஆஃப் எஸ் எவ்வளோ அப்படின்னா 7. பாருங்க 1 2 3 4 5 6 7. இதுல நமக்கு வந்து கெட்டிங் அ சாட்டர்டே, ஏன்னா இது 52 சாட்டர்டேஸ் இங்க இருக்கு. இது ஒன்னும் சாட்டர்டேவா வந்தா 53 சாட்டர்டேஸ் ஆயிடும் இல்லையா? அப்போ என் ஆஃப் ஏ என்ன, அதாவது நமக்கு தேவையான ஃபேவரபிள் இவெண்ட் என்னன்னா இதுல ஒன்னு தான் இந்த சாட்டர்டேங்கிறது. ஸோ 1. உடனே பி ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணணும்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் திஸ் 1/7. ஸோ இங்க இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க 1/7 is the right answer for this question. Question number 22. In a cricket match, if a player has scored 30 runs in 3 times, 50 runs in 5 times, 40 runs in 4 times, in 12 matches, then which one is the mode அப்படின்னு இருக்காங்க. மோட் அப்படின்னாவே எந்த நம்பர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்திருக்கோ அதை தான் நம்ம மோட்னு சொல்லுவோம். பாருங்க 30ங்கிறது 3 டைம்ஸ் வந்திருக்கு, 50ங்கிறது 5 டைம்ஸ் வந்திருக்கு, 40ங்கிறது 4 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ இங்க பார்த்தா 5 டைம்ஸ் வந்திருக்கிற இந்த 50 தான் நமக்கு மோட். ஸோ பாருங்க இந்த டி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் 22nd question. Question number 23. A solid ball is exactly fixed inside the cubical box of side d centimeter. பாருங்க இப்படி ஒரு cubical boxக்குள்ளார ஒரு சாலிட் பால் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு, எக்ஸாக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி நான் 4 சைடையும் டச் பண்ணி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளார இப்படி டச் பண்ணி வருது அப்படின்னா find the volume of the ball இருக்காங்க. volume of the ball அப்படின்னா we want to find the radius of this ball. அதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா side of the cube is b ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப radius is b/2 இல்லையா? அப்போ r is equal to b/2 and we have to find the volume of the sphere. ஏன்னா ball வந்து sphere shapeல இருக்குங்கிறனால volume of the sphere நமக்கு தெரியும் ஃபார்முலா 4/3 pi r cube. இங்க r க்கு பதிலா b/2 போடணும். so 4/3 pi into நமக்கு b/2 the whole cube அப்படின்னு எழுதுவோம். so என்ன ஆகும் அப்படின்னா 4/3 pi மேல b cube அப்படியே இருக்கும், கீழே 2 cube நமக்கு வந்து 8 ஆகும். பாருங்க 4 2 times 8. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 ன்னு டினாமினேட்டர்ல வரும். so 1/6 pi b cube is the answer for this question. அது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா பாருங்க இந்த D ஆப்ஷன்ல இருக்கு. so this is the right answer. 24th question. If the mean of the monthly salary of 25 workers is rupees 8,000, later on it was found that a person's salary rupees 7,500 was miscalculated as 6,000. then which one is the mean of correct salary அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு 25 persons ஓட மீன் salary 8,000 இருக்காங்க. அதாவது x bar is equal to 8,000. இதுல எவ்வளவுனா எத்தனை பேருக்கு அப்படின்னா n is equal to 25. அதாவது நமக்கு தெரியும் மீன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா x bar is equal to sigma x by n. இதுல நமக்கு x-உம் n-உம் x bar-உம் தெரியும். x bar-ங்கிறது 8,000, n அப்படிங்கிறது இந்த 25. so sigma x இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கும் 2 lakhs is the sigma x. அதாவது இதுதான் வந்து நமக்கு டோட்டல் salary of 25 persons. இப்படி டோட்டல் பண்ணும்போது 7,500 ஆட் பண்றதுக்கு பதிலா 6,000 ஒருத்தருடைய salary மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய நியூ மீன், அதாவது கரெக்ட் மீன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், டோட்டல் salary கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல எவ்வளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா 1,500 கம்மியா கூட்டியிருக்காங்க. அதை இது கூட இப்ப சேர்த்திக்கலாம். so 2 lakhs plus 1,500 gives 2 lakhs 1,500.
இதுக்கு நியூ மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ நியூ மீன் ஏன்னா கரெக்ட் மீன் அதுதான், அதனால நியூ மீன் x bar is equal to இது 2,1500 by 25. நம்ம simplify பண்ணும்போது நமக்கு 8060 அப்படின்னு இந்த நியூ மீன் கிடைக்குது, அதாவது கரெக்ட் மீன் கிடைக்குது. So this first option is the right answer for this 24th question. 25th question, if P of A is to P of A dash equal to 1:3, then find P of A அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு இது ரேஷியோல கொடுத்திருக்கிறத நம்ம fraction சேஞ்ச் பண்ணிக்கிறோம். So P of A by P of A dash equal to 1/3 ஆயிடுது. பாருங்க இது cross multiply பண்ணலாம், இந்த 3 இங்க போய்டும், இந்த P of A dash இங்க போய்டும். So P of A இந்த 3 முன்னால வந்துருச்சு, இங்க 1 into P of A dash அப்படின்னு எழுதிட்டோம். ஆக்சுவலா நம்ம P of A ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் P of A plus P of A dash equal to 1 அப்படிங்கிறது. So P of A dash 1 minus P of A னு மாத்திட்டோம். இங்க 3 into P of A னு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய minus P of A வை left side கொண்டு வந்தா plus P of A வா மாறிடும். பாருங்க equal to 1. பாருங்க ஒரு P of A வையும் இந்த 3 P of A வையும் ஆட் பண்ண போறோம், நமக்கு 4 P of A னு கிடைச்சிடும், which is equal to 1. So if we want to find P of A, into வா இருக்கிற இந்த 4 right sideல divisor கீழே கொண்டு வந்துரும். So P of A is 1/4. இந்த fourth optionல நமக்கு right answer இருக்கு. 26th question, in a week mean of certain place of temperature is 24 degrees Celsius. If the next week of the temperature is decreasing 7 degrees Celsius every day, then its mean is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெர்மனண்டா 24 degrees Celsius வரக்கூடிய ஒரு ஏரியால இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்னும் ஒரு வாரம் அடுத்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா டெய்லியும் 7 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா வாட் இஸ் தி மீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எல்லா நாள்லயும் 7 குறைக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்ம மீன்ல இருந்து அந்த 7 கழிச்சா that will be the final answer, which is 70 degrees Celsius. So this B option is the right answer for this 26th question. 27th question, in the pack of 52 cards, one card is drawn at random. The probability of getting Jack or King cards is dash அப்படினு இருக்காங்க. பாருங்க Jack or King ன்னு இருக்காங்க. Jack வந்து நமக்கு 4 இருக்கு, அதே போல King 4 இருக்கு. or அப்படிங்கும்போது நம்ம இது ரெண்டோட இதுவும் தான் கணக்குல எடுத்துக்கணும். So நம்ம n of A இதுதான் ஃபேவரபிள் ஈவெண்டா எடுத்துக்குவோம். அதாவது getting a Jack or King is A ன்னு வெச்சுக்கிட்டோம்னா மொத்தமா 8 chances are there. நமக்கு தெரியும் மொத்த cards வந்து 52 இருக்கு அப்படினா நமக்கு probability எப்படி கால்குலேட் பண்றது அப்படினா n of A by n of S, it's 8/52. ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். 4/26 னு மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணலாம், 2/13 அப்படினு கிடைக்கும். பாருங்க இந்த B ஆப்ஷன்ல நம்மளோட ஆன்சர் இருக்கு. 28th question, if a marble of radius 3 cm is dropped into a cylindrical cup of radius 10 cm and height 12 cm with full of water, then the volume of the water flow out of the cylindrical cup is இருக்காங்க. அதாவது ஒரு cylindrical cup இருக்கு, அதனோட radius நமக்கு வந்து 10 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதனோட height நமக்கு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இது ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லா நமக்கு வந்து வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஃபுல்லா வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்ட்ரிக்கல் கப்புக்குள்ளார ஒரு மார்பிள், அது எப்படின்னா ஒரு ஸ்பியர் ஷேப்டு மார்பிள் உள்ள போட்டிருக்காங்க. ஏன்னா ரேடியஸ்னு சொன்னதுனால we can find out it's ஸ்பியர் ஷேப்டு. இப்போ இதுக்குள்ள போட்டதையும் இந்த தண்ணி கீழே இறங்கும் இல்லைங்களா, இதனுடைய ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் இருக்காங்க. இப்போ இது உள்ள போட்டதையும் தண்ணி ஃபுல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி வெளியே வந்துரும்னா எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கும், வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ஃப்ளோ அவுட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கப் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ என்ன உள்ள போட்டோமோ அந்த அளவுக்கு தானே தண்ணி வெளியே வரும். அப்போ இதனுடைய அதாவது இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்டு மார்பிளோடைய வால்யூம் கண்டுபிடிச்சா போதும், தட் வில் பி தி வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ஃப்ளோ. அப்போ நமக்கு அதனோட வால்யூம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா 4/3 pi r cube. So 4/3 pi r ஓடது தான் நமக்கு 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால ஆர்க்கு வந்து நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 3/3. இப்போ இங்க ஒரு 3 இருக்கனால பாருங்க பவர்ல 2 போட்டுச்சு, அதாவது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம 3 ஸ்கொயர் ஆக்கிட்டோம். இது வந்து 3 ஸ்கொயர் இஸ் 9, 9 4s are 36 pi சென்டிமீட்டர் கியூப். ஸோ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்மளோட ஆன்சர் இருக்கு.
29th question, if the volume of the two spheres are in the ratio 8:27, V1 is to V2 of two spheres நமக்கு 8:27 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பாருங்களேன் 4/3 pi r1 cube is to 4/3 pi r2 cube தான் நமக்கு 8:27 சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த 4/3 பைக்கும் இந்த 4/3 பைக்கும் போயிட்டு r1 cube is to r2 cube தான் நமக்கு 8:27 அப்படின்னு தெரியுது. அப்ப r1 என்ன r2 என்னன்னு அதனோட ரேஷியோ அப்படியே கண்டுபிடிக்கணும்னா finding out the cube root of this 2 நமக்கு இது 3யும் இது 2வும் இது 3யும் கிடைக்கும். அப்போ r1 is to r2 is 2:3. நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா we have to find the ratio of their surface area. நமக்கு தெரியும் surface area of the sphere ஓட ஃபார்முலா நமக்கு 4 pi r square அப்படின்னு தெரியும். இது ரெண்டு ஸ்பியர்ஸ் அப்படிங்கறனால 4 pi r1 square is to 4 pi r2 square கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு பாருங்க இந்த 4 பைக்கும் இந்த 4 பைக்கும் போய்டும். So r1 square will be 4 and r2 square will be 3 square 9. So 4:9 is the answer for this question and it is in the C option. 30th question. Two identical solid cubes of side a centimeter are joined end to end. Then the total surface area of the resulting cuboid is அப்படினு இருக்காங்க. அதாவது ரெண்டு cubes அதனோட sides வந்து a, இதுவும் a, இதுவும் இன்னொரு cubeம் of side a இப்படி join பண்ணி நமக்கு ஒரு cuboid shape create பண்ணிருக்காங்க. இப்போ இந்த cuboidோட total surface area கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப length இதான் நம்ம length னு சொல்வோம். Length is 2a, breadth is a. ஏன்னா all the sides are a இல்லையா, அதனால breadth is a. அதே போல ஹைட்டும் நமக்கு கியூப்ஸ்ங்கறனால அதனோட ஹைட்டும் நமக்கு a தான். சோ இதனுடைய அதாவது ஒரு கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 into LB plus BH plus LH ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார்முலா. இதுல நம்ம L ஓட B ஓட மற்றும் இல்ல H ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2 into 2a into a plus b a into a plus L ஓடது 2a into a அப்படின்னு. அப்ப நமக்கு 2 into இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2a square plus a square plus 2a square அப்படின்னு மொத்தம் 5a square வரும். So 10a square the total surface area of the resulting cuboid. அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா பாருங்க இந்த B ஆப்ஷன்ல இருக்கு. Thank you children.